வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் நாம் சுவாசிக்கும் காற்று. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் காற்று தேவைப்படும் செயல்களுக்கு மட்டும் டிக் குறியிடுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கீழே படங்கள் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள்கிட்ட பார்த்து அவங்களே கேளுங்க, எதுக்கெல்லாம் காற்று அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க சரியான பதிலை சொல்லலை அப்படின்னாக்கா இந்த வீடியோவை அவங்களுக்கு காட்டுங்க. நாம் காற்று தேவையான படங்களுக்கு மட்டும் நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். படிப்பேன், எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 86இல் உள்ள காற்று மாசுபடுதலால் ஏற்படும் விளைவுகள் குறித்த அட்டவணையை படித்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. குழந்தைகளை 86ஆம் பக்கத்தில் உள்ள அந்த குறிப்புகளை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு இங்கே உள்ள படத்தை காட்டி கீழே கேட்கப்பட்டுள்ள அந்த டேஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்கள சரியான பதிலை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அந்த விடையை இந்த இடத்துல எழுதிக்க சொல்லுங்கள். முதல் படத்தை பாருங்கள். புவி வெப்பமடைவதால் பனிப்பாறைகள் உருகி கடல் நீர் மட்டம் உயர்கிறது. 2வது படம் பனிப்புகை உருவாக்கத்தினால் சுவாச பிரச்சனைகளால் ஒவ்வாமை ஏற்படுகிறது. 3வது படம் அமிலமழை இலைகளை சேதப்படுத்தியதால் தாவரங்களின் உற்பத்தி திறன் குறைகிறது. 4வது படம் ஓசோன் படலம் பாதிக்கப்படுவதால் மனிதர்களுக்கு தோல் புற்றுநோய் ஏற்படுகிறது. இந்த பதில்களை அந்த புத்தகத்திலிருந்து எடுத்து குழந்தைகளை இங்கே எழுத சொல்லுங்கள். காற்று மாசுபாட்டை குறைக்க நீ தேர்ந்தெடுக்கும் செயல்களுக்கு டிக் குறியிடுக அப்படின்ட்டு படம் கொடுத்துருக்காங்க. 2 படங்களையும் குழந்தைகளை பார்த்து காற்று மாசுபடாமல் இருக்கிறதுக்கு எதில் நாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. சரியான பதிலை அவங்க சொல்கிறாங்களான்ட்டு செக் பண்ணுங்கள். நாம் சரியான பதிலுக்கு டிக் பண்ணியிருக்கிறோம். மின்சாரம் தயாரிக்க அப்படின்ட்டு 2வது படம் பாருங்கள். காற்றாலை, இதை டிக் பண்ணிக்கலாம். 3வது கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைக்க, இதுக்கு 2வது படத்தை டிக் பண்ணிக்கலாம். குப்பைகளை அகற்ற, இதுக்கு முதல் படத்தை டிக் பண்ணிக்கலாம். அருகில் உள்ள நூலகத்திற்கு செல்ல, இதுக்கு 2வது படத்தை டிக் பண்ணிக்கலாம். காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு மட்டும் டிக் குறியிடுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இந்த படத்தை காட்டுங்க குழந்தைகள்கிட்ட. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் மூச்சு திணறல், கண் எரிச்சல், வயிற்று வலி, இந்த மாதிரி 3 படங்கள் முதல்ல இருக்குது. இதில் காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தா முதல் 2 மட்டும்தான். அதை டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், கீழே ஒரு 3 படங்கள் இருக்குது. இருமல், தொண்டை எரிச்சல், கால்வலி. இதில் முதல் 2 படங்களும் இருமல், தொண்டை எரிச்சல், இது 2மே காற்று மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள். கால்வலி அப்படிங்கிறது இதுக்கு பொருத்தமில்லாதது. அதனால் முதல் 2 படங்களுக்கு மட்டும் டிக் பண்ணியிருக்கிறோம். பயிற்சி வினாத்தாள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, நாம் பேசுவதை பிறர் கேட்க காரணமாக அமைவது எது? காற்று. கூற்று 1, கூற்று 2 அப்படின்ட்டு 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள், காற்று வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. 2வது கூற்று, ஒலியை கேட்க காற்று அவசியம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே மேற்கண்டவைகளில் அப்படின்ட்டு கீழே பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஆனால் கூற்று 1 மட்டும் சரி, இதுதான் பொருத்தமான பதில். 3வது கேள்வி, காற்று மாசுபாட்டிற்கு காரணமானது எது? மேலே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4வதாக உள்ளது இவை அனைத்தும் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே இதுக்கு பொருத்தமானது. அதனால் இவை அனைத்தும் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கிறோம். 4வது கேள்வி, உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் விளைவு எது? பனிப்பாறைகள் உருகுகின்றன. 5வது கேள்வி, புராதன சின்னங்கள் எதனால் பாதிக்கப்படுகின்றன? பனிப்புகை. 6வது கேள்வி, காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நீ எந்த வாகனத்தை பயன்படுத்துவாய்? மிதிவண்டி. 7வது கேள்வி, காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இவை அனைத்தும் அப்படின்ட்டு 4வதாக இருக்குது பாருங்கள். இதை டிக் பண்ணிக்கலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே நம்ம செய்ய வேண்டியது தான். 8வது கேள்வி, கீழ்காண்பவனவற்றுள்
புதுப்பிக்க இயலாத வளம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பெட்ரோல். 9வது கேள்வி, மாசு கலந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு ஏற்படும் பாதிப்பு எது? மூச்சு திணறல். 10வது கேள்வி, கீழ்காண்பவனவற்றுள் சுவாச நோய் எது? காச நோய். விடைத்தாளில் பொருத்தமான பதிலுக்கு நாம் வண்ணமிட்டிருக்கோம். இதே போல் குழந்தைகளை வண்ணமிட சொல்லுங்கள்.